அதனாலதான் குடும்பம் பிரிஞ்சு நான் இங்க உட்காந்துருக்கேன். நான் ஒத்துக்கல. ஐம் வெரி சாரி. திஸ் இஸ் மை லைஃப் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐம் கோயிங் டு லிவ் இட். நீங்க நினைக்கிறதுனால நீங்க உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்ன்றதுக்காக செருப்படி வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலும் கையுமா குழந்தைங்களை வச்சுட்டுலாம் என்னால சுத்த முடியாதுன்னு ஒரு சில பெண்கள் மட்டும்தான் வி டேக் அ டிசிஷன். ஃபேமிலி அகேன்ஸ்டா போறாங்க. போனா போங்க, தேவையில்லை அப்படின்ற ஆட்டிடியூட் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கண்டிப்பா நீங்க வெளியில வர்றது தான் நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நீதி, ஜஸ்டிஸ். நீங்க சொசைட்டி பத்தியோ பக்கத்து வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவே எதிர்த்து நிப்பாங்க. எனக்கும் நடந்திருக்கு. என்னால இனிமேல் சகிக்க முடியல. அதனாலதான் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தேன். வனிதா உருக்கம். ஒரு பெண் வாழ்க்கையில் எடுக்கும் மிக கடினமான முடிவு என்றால் எல்லாரையும் எதிர்த்து தன்னுடைய நிம்மதிக்காக ஒரு முடிவு எடுப்பதுதான். குடும்பம் பிரிஞ்சு நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நான் ஒத்துக்காத விஷயத்துக்காக வாழ்க்கை முழுக்க நடிக்க முடியாது என்று வனிதா வெளிப்படையாக பேசினார். இது என்னோட வாழ்க்கை, நான் இப்படித்தான் வாழப்போறேன். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து நான் என் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது என்று அவர் கூறிய விதம் பல பெண்களின் மனதை தொட்டுள்ளது. வெளியில 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு பயந்து தினமும் அவமானப்பட்டு அடி வாங்கிட்டு மருத்துவமனைக்கும் குழந்தைகளோட அலைஞ்சிட்டு வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி வெளியே வர தைரியம் எடுக்கிறாங்க. குடும்பம் எதிர்த்தாலும் சமூகத்தினர் பேசினாலும் நமக்கு பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றது தப்பில்லை. அது நமக்கே நாம செய்யும் நீதி என்று கூறினார். இன்றைய தலைமுறைய பெண்கள் குறித்து பேசும்போது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. தேவையில்லாத உறவுல உயிரோட தினமும் சாகுறத விட வெளியே வந்து நிம்மதியா வாழலாம் என்ற எண்ணம் வந்திருக்கு என்றார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன சொல்வாங்கன்னு கூட சில நேரங்களில பெற்றோர்களே பயப்படுவாங்க. ஆனா அந்த அழுத்தத்துக்கு எதிராக நிக்க வேண்டிய நிலை எனக்கும் வந்திருக்கு என்று தனது அனுபவத்தையும் பகிர்ந்தார். வனிதாவின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெண்களிடையே பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.